ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இதோ இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் வந்து சேர்வீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள். இயேசு இதோ மிக சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தை அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களிலே தேவன் கோபம் கொள்ளாமலும் வழியை நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஆகவே அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்போது ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவோ ஜனங்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, ஒவ்வொரு மனிதனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ நான் ஜீவன் உண்டாயிருக்கும் ஜீவன் பரிபூர்ணம் பணம் வந்தேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். நீங்கள் எல்லாரும் திராட்சை கொடிகள் என்று சொன்னார். ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். வாசல் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ஜீவனை நன்மையை கண்டடைகிறான்னு சொன்னார். ஆகவே நாட்களிலே அருமையான ஜனங்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, தேசமே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த உலகத்திலே நிம்மதியாகவும் சமாதானமாகவும் வாழும்படியாகவும் பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாய் வருகிற மிகப்பெரிய பேரழிவிலிருந்து ஜனங்கள் தப்பித்து கொள்ளும்படியாய் ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். நோவா ஒரு பேழையை கட்டினார். அது இந்த பேழையில் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்த நாட்களிலே ஜனங்கள் முதலாவது தோன்றின ஜனங்கள், முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஜனங்கள், முதலாவது தேவன் உருவாக்கி படைத்து முதலாவது ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய முதலாவது சந்ததிகள் ஜனங்கள் அழிக்கப்பட்டு பிறகு நோவாவின் மூலமாக அவர்கள் ஜனங்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதுபோல் இந்த கடைசி நாட்களிலே அதையெல்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக தெய்வ மனிதனாக வந்து உலகத்தில் வாழ்ந்து மனிதனுக்கு இந்த உலகத்தை வாழக்கூடிய கற்பனை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே திரும்பவும் ஏன் என்று சொல்லுகிறேன்னு சொன்னால், தேசம்
ஜனங்கள் மிகவும் இந்த வானம் பூமியும் ஒரு காலத்தில் இல்லாமல் போகும்னு சொல்லப்படும். இந்த வானம் பூமியும் ஒரு காலத்தில் இல்லாமல் போக போகுது. ஆகவே ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாகும், தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியாகும். இயேசுவை விசுவாசிங்கள், ஞானஸ்நானத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட்டு பிள்ளைகளாய் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து வாழும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.